என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. குரூப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் டாபிக்ல 10 கணக்குகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்துல இருந்து. இந்த ரீசனிங் டாபிக்ல பகடை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம A to Z கண்டிப்பாக பார்த்தாகணும். 10 கணக்கு கேட்குறாங்கன்னா ஒரு கணக்கு கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம பள்ளி புத்தகத்தில் வந்து பகடைக்குன்னு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தலாம் கொஷின் கிடையாது. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினை தேடி பார்க்கும்போது அவ்வளவா இல்லை. அப்போ நமக்கு பெஸ்ட்டாக வேறு என்ன புக்கு பார்க்கலான்னு பார்த்தா RS அகர்வால் புக்குங்க. ஸோ டிஎன்பிசியில் கேட்ட கொஷினும் RS அகர்வால் புக்கில் இருக்கிற கொஷினும் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த பகடியை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பாக ரெண்டு பகடியை வச்சு கணக்கு கேட்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்க. ஆனால் வித்தியாசமாக கேட்குறாங்க. சரிங்களா? மொத்தம் 9 கணக்கு 2 பகடியை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா 2022 குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பகடியை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இதில் ட்விஸ்டடாக 2 விதமான கேள்விகள் கேட்குறாங்க. சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். 330வது கணக்கு பாருங்கள். எண் 2க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க வேண்டியது வந்து கொஷினில் 2 பகடியை மட்டும் கொடுத்துருந்தா நான் இப்போ சொல்கிற ஷார்ட்கட் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2க்கு எதிராக என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அது என்ன சார் எதிர் புரியலையே அப்படின்னா, ஒரு பகடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக பகடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தாயக்கட்டை மாதிரி பரமபதம் மாதிரி அந்த காலத்தில் இருக்குமே, கரெக்டு தானேங்க? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இது 1 2 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். 3 பக்கம் தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த 1க்கு இங்கே தோருக்கு பார்த்தீங்களா, இந்த 1க்கு ஆப்போசிட்ல இங்கே ஒரு நம்பர் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இங்கே 3ன்னா இந்த 3க்கு ஆப்போசிட்ல இங்கே ஒரு நம்பர் இருக்கும். 2 மேலே இருக்குன்னா 2க்கு ஆப்போசிட்ல கீழே ஒரு நம்பர் இருக்கும். கரெக்டா? அந்த 3 நம்பரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. கரெக்டா? 1 2 3 மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பகடியை உருட்டி போட்டால் மீதி 3 நம்பர் கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதெல்லாம் எதிர் பக்கமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2ன்னு தெரியுதுன்னு வச்சுங்க மேலே. ஓகேவா? என் கண்ணுக்கு 2ன்னு தெரியுது. இந்த 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. புரியுதுங்களா? புரியுது. அப்போ கீழே என்ன நம்பர் இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸிங்க. எப்படி? அதாவது முதல்ல இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2 பகடியை கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா கவனிச்சிங்க. இந்த 2 பகடியில் முதல்ல நம்பரை மட்டும் பாருங்களேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே சும்மா ஒரு இந்த பகடியை மட்டும் இப்படி போடுறேன். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும். இங்கே 1 இருக்கு, அதுக்கப்புறம் இது 5, அதுக்கப்புறம் இது 3. கரெக்டாக? இதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பகடை எடுத்துக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா இந்த மாதிரி போடுறேன். ஓகேவா? இதில் என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 5 2 4 அப்படின்னு இருக்கு. கரெக்டாக பாருங்க. இந்த நம்பரை அப்படியே இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், இது மொதல் பகடை, இது 2வது பகடை நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸ்டெப்பு புரியுதா? புரியுதுங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2 பகடையில் ஏதாவது ஒரு எண் மட்டும் காமனாக இருக்குங்க. ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கும். 2 நம்பர் காமனாக இருந்தால் அது வேற டைப்பு. எப்படி? புரியலையே. இது பாருங்க. இப்போ இதில் பாருங்களேன், இது மொதல் பகடியில் 5 தெரியுதா? 2வது பகடியில் 5ன்ற நம்பர். 2 பகடியிலையும் 5ன்ற நம்பர் காமனாக இருக்குது. கரெக்டாக பொதுவாக இருக்குது. வேற பாருங்க, இங்கே 1 இருக்குது, இந்த பகடியில் 1 கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இங்கே 3 இருக்குது, இந்த பக்கம் 3 இல்லை. சரிங்களா? அப்போ ஒரு எண் மட்டும் காமனாக இருந்தா அது ஃபர்ஸ்ட் டைப்புங்க. ஓகேவா? புரியுதா? புரியுதுப்பா. அப்போ இப்போ பாருங்க, காமனாக என்ன நம்பர் இருக்கு? இங்கே பாருங்க, இது மொதல் பகடைன்னு வச்சுக்கிறேன், இங்கே 2வது பகடைன்னு வச்சுக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க. நான் என்ன பண்ண போகிறேன், மொதல் பகடையை எடுத்துக்கிறேன். இந்த மொதல் பகடையில் எது காமனாக இருக்குது? 5 தான்.
இந்த 5ல் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் ஒரு கோடு போடுறேன். கடிகாரம் சுற்றும் திசை ஃபார்வேர்டு, சரிங்களா? மாற்றி போட்டிங்கன்னா தப்பாக வந்துடும். ரொம்ப ஈஸி தான், பயப்படாதீங்க. இப்போ இந்த 5ல் இருந்து கடிகாரம் சுற்றும் திசை ஃபார்வேர்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டால் இப்போ பாருங்களேன், 5க்கு அடுத்த எண் ஃபார்வேர்டு அது வரும் 3. அப்போ இந்த இடத்துல இது பாருங்க, 5 காமன் நம்பர். ஃபர்ஸ்ட்டில் காமன் நம்பர் முதல்ல எழுதிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது கிளாக் வைஸில் கடிகாரம் சுற்றும் திசையில் அடுத்த எண் என்ன வரும்னா 3 வரும். தெளிவாக போடுங்க, மாற்றி போட்டால் கப்பாயிடும், சரிங்களா? அந்த 3க்கு அடுத்ததாக 1 வரும். கரெக்டா? அந்த 1 இப்படி எழுதிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த 5ன்றது உங்கள் வீடுங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அந்த ரவுண்ட் அடிக்கிறதோ முன்னோக்கி போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ இது பாருங்க, இங்கேருந்து கிளம்புறீங்க, இப்படி போய் இப்படி வந்துடுறீங்க. ஸோ இப்படி போய் இப்படி வரும்போது முதல் 3 மீட் பண்ணுவீங்க, அப்புறம் 1 மீட் பண்ணுவீங்க, மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவீங்க. புரியுதா? ஸோ அப்போது முதல் நம்பர் 3, ரெண்டாவது நம்பர் 1 எழுதிட்டேன், சரிங்களா? புரியுதா? புரியுது. இப்போ அடுத்தது 2வது படிக்கு வருவோம். 2வது படியில் காமன் நம்பர் 5, கரெக்டா? அந்த 5 இங்கே எழுதிக்கிறேன். பொதுவான நம்பர் 5 இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 5 இதான் உங்கள் வீடுங்க, சரிங்களா? இங்கிருந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஒரு வண்டி எடுத்து அப்படியே முன்னோக்கி போய் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஓகேவா? அதான் கடிகாரம் சுற்றும் திசை. அப்படி முன்னோக்கி போகும்போது முதல்ல 2 மீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 4 மீட் பண்ணுவீங்க. கரெக்டாக புரியுதுங்களா? அப்போ முதல்ல 2, அதுக்கப்புறம் 2வதா 4 மீட் பண்ணுவீங்க. இப்போ நான் நம்பர் போட்டது புரியுதுங்களா? அப்படியே வரிசை எழுதிக்கிட்டேன், சரிங்களா? ஃபார்வேர்டு, அதாவது கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர்ஸை அப்படியே நீட்டாக எழுதிக்கிட்டேன், சரியா? இப்போ இங்கே எழுதுனது புரியுதுங்களா? முதல்ல 5ன்றது காமன் நம்பர், அதை முதல்ல வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படியில் முதல் 3 வரும், 2வது 1 வரும், அதை அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். கீழே அப்படியே பார்த்தா 5 காமன் நம்பர் இல்லையா? 5க்கு நேரம் 5 வச்சுக்கிட்டு முதல் 2 வரும், அடுத்தது 4 வரும். புரியுதா? புரியுது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதை பாருங்க, அழகாக என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்களேன், இப்படி வட்டத்தை போடுங்க, அப்படியே இங்கே ஒரு வட்டத்தை போடுங்க. வட்டத்தை போட்டிங்களா? இப்போ இந்த வட்டத்தில் எவன் இருக்கான்? 3, 2ன்னு இருக்கான். அப்போ 3க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரியுதுப்பா? அடுத்து இந்த 2வது வட்டத்தில் எவன் இருக்கான்? 1, 4. அப்போ 1க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 1, 3க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 3. அதே மாதிரி 1க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 1. சரிங்களா? புரிஞ்சிச்சா? ரைட்டுப்பா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அப்படியே முதல் கொஸ்டினை பார்ப்போம். 2க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. அப்படியே அங்கே வாங்க. 2க்கு ஆப்போசிட் 3 ஆன்சர். அவ்வளோதாங்க. ஃபார்முலாலாம் கிடையாது. ரொம்ப பொறுமையாக சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? அப்போ 3 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஸோ அழகாக அந்த டயக்ராம்லேயே போடலாம். சரிங்களா? சார் கொஞ்சம் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும்ன்றனே. வாங்க பார்ப்போம். இது ஆயிடுச்சு இல்லாமா? டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது 2015 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா, ஒரு பகடியை 2 நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளன. எண் 1 மேலே இருக்கும் பொழுது கீழே உள்ள எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மேலே 1க்கு தான், கீழே என்ன நம்பர்னு கேட்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்கே 1 இருக்குன்னு வச்சுங்க, இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். 1க்கு எதிரில் யார் இருக்கா? இதான் கேள்வி. ரைட்டு. இப்போ முதல் நம்ம என்ன பண்ணணும், இங்கே 2 பகடை இருக்கா, 3 பகடை இருக்கா, 4 பகடை இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 தான் இருக்குது. 2 இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஈஸி. ஓகே. இப்போ இதில் என்ன புள்ளிலாம் வச்சுருக்காங்களே, இந்த புள்ளியெல்லாம் நீங்கள் நம்பராக மாற்றிங்க, கன்ஃபியூஷனே இருக்காது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இது பகடைக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இங்கே 2 இருக்குது, மேலே கீழே 5 இருக்குது, 5 புள்ளி, இது 1 இருக்குது. கரெக்டாக? இந்த 5 புள்ளியை 5ன்ற நம்பர் எழுதிக்கிட்டேன், மேலே 2 புள்ளியே 2ன்ற நம்பர் எழுதிக்கிட்டேன், நம்பராக மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? அடுத்தது 2வது பகடைங்க. ஸோ 2வது பகடில் இப்படி கோடை போட்டு மேலே 2 புள்ளி இருக்குது, மேலே 2 நம்பர் போட்டுக்கிட்டேன். இங்கே சைடில் பார்த்தா 3 புள்ளி இருக்குது, 3ன்ற நம்பர் போட்டுக்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 6 புள்ளி இருக்குது, அப்போ இந்த இடத்துல 6ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ நமக்கு நம்பராக வந்துருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது இந்த 2 பகடிலையும் காமனாக ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். காமனாக நம்பர் இருக்கான்னு பார்க்கணுன்னா இப்போ பாருங்களேன், இங்கே பகடிலையும் 2 இருக்குது,
ரெண்டாவது பகுதியிலையும் ரெண்டுன்னு இருக்குது. இது நான் மொதல் பகுதி, இது ரெண்டாவது பகுதின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. மொதல் பகுதியிலையும் ரெண்டாவது பகுதியிலையும் ரெண்டுன்ற காமன் நம்பர் ஒன்று தான் இருக்குது. இப்போ இதே இங்கே பாருங்க, இங்கே 5 இருக்குதா, இந்த பக்கம் 5 இல்லை. அதே மாதிரி இங்கே 1 இருக்குதா, இந்த பக்கம் 1 இல்லை. அந்த பக்கம் 3 இருக்குதா, இந்த பக்கம் 3 இல்லை. இந்த பக்கம் 6 இருக்கா, இந்த பக்கம் 6 இல்லை. புரியுதா? ஸோ ரெண்டு பகுதியிலையும் ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கணும். நான் சொல்கிறத அப்படியே குறிப்பு மாதிரி வச்சுக்கிட்டா ஈஸி. அப்போ ஒரு எண் காமனாக இருக்கா? இருக்கு. இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பரை போட்டாவே முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், 1 by 1 எழுதுறேன். இது மொதல் பகடைங்க, இது ரெண்டாவது பகடைங்க. சரிங்களா? மொதல் பகடையில் எது காமனு? 2. ரெண்டாவது பகடையில் 2 தான் காமன். அப்போ நான் முதல் ஸ்டெப்பாக மொதல் பகடையிலையும் ரெண்டாவது பகடையிலையும் 2ன்றது காமனாக இருக்குது. அதை ஒரு வரிசையாக அப்படி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்கள் எந்த நம்பர். இப்போ மொதல் பகடை எடுத்துக்கிறேன். மொதல் பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்றது தான் காமன். இதுதான் உங்கள் வீடுன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர போகிறீங்க. அந்த ரவுண்ட் அடிக்கிறது கடிகாரம் சுற்றும் திசையில் ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் இருக்கணும். அப்படின்னா இங்கே பாருங்கள், 2க்கு அடுத்தது யாரை முதல்ல மீட் பண்ணுவீங்க? 1. 1க்கு அடுத்தது யாரை மீட் பண்ணுவீங்க? 5. அப்போ முதல்ல 1 மீட் பண்ணுவீங்க, 1 இப்படி வச்சுங்க. ரெண்டாவது 5 மீட் பண்ணுவீங்க, பக்கத்தில் 5 வச்சுங்க. இந்த ஆர்டரில் எழுதணும். புரியுதா? புரியுதுப்பா, ரைட்டுங்க. அடுத்தது இந்த பகடைக்கு வருவோம். இங்கே இந்த ரெண்டாவது பகடில் 2ன்றது காமன். அப்போ இங்கிருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் போடணும். அப்போ 2க்கு அடுத்தது 6 வரும். கரெக்டா? 6. 6க்கு அடுத்தது யார் வருவாங்க? 3. அந்த 3 இப்படி போட்டுங்க. ஓகேவா? கரெக்டாக ஆர்டராக போட்டுருங்க. பர்ஃபெக்டாக வரும், 100% கரெக்டாக வரும். சரிங்களா? போட்டாச்சு. இப்போ என்ன இதுக்கான மீனிங்னா, அங்கே பாருங்க, 1க்கு ஆப்போசிட் 6, 1க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 1. அவ்வளோதாங்க. 1க்கு எதிர்ப்புறம் 6 இருப்பாப்ல, 6க்கு எதிர்ப்புறம் 1 இருப்பாப்ல. சரிங்களா? அடுத்தது இது பாருங்க, இந்த இப்படி தான் வட்டம் போடணும். சரிங்களா? 1 2 கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ 5க்கு ஆப்போசிட் 3, 5க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 5. அவ்வளோதான். புரியுதா? தெளிவாக புரியுதா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் பார்ப்போம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 1 மேலே இருக்கு, அப்போ கீழே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. 1க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. 1க்கு ஆப்போசிட் இதை பாருங்க, முதல்ல எழுதிட்டோம். 1க்கு ஆப்போசிட் 6. அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சிடுச்சு. ஆடா ஆடா ஆடா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? 6. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆஹா, சூப்பருங்க. இப்போ புரிஞ்சிச்சா? புரியுதுங்க. அப்போ இன்னொரு கணக்கு பார்த்துடலாமா? இன்னொன்று பார்த்துட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்களே போடுங்க, பாருங்க. அடுத்தது இது RS அகர்வால் புக்கில் இருக்குதுங்க. 232வது கேள்வி. ஒரு பகடை 2 முறை உருட்டப்படும் பொழுது, ஒரே ஒரு பகடை எடுக்கிறேன், மொதல் வாட்டி உருட்டுறேன், இது மொதல் வாட்டி வீழ்ந்த நம்பர். ரெண்டாவது வாட்டி உருட்டுறேன், இது ரெண்டாவது வாட்டி வீழ்ந்த நம்பர் அப்படின்னு படம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இதில் பாருங்கள், 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பகடை 1ல், பகடை 1 ரோமன் லெட்டர் 1. சரிங்களா? பகடை 1ல் வந்து பகடை 1ல் உள்ள போது அடிப்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை. மொதல் பகடை இது எடுத்துக்கிற சொல்கிறாங்க. இதில் அடிப்பக்கம் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இது மேல் பக்கமா? கரெக்டாக 2 புள்ளி இருக்கிறது மேல் பக்கம். ஆமாம் தானேங்க? ஏன்னா ரோமன் லெட்டர் 1 எடுத்துக்க சொல்கிறாங்க. மாற்றி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ரோமன் லெட்டர் 2 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? ரோமன் லெட்டர் 1ல் கீழே என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது? 2. அப்போது 2க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்க சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. புரியுதா? ஈஸியாக 2க்கு ஆப்போசிட்னு கேட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ரோமன் லெட்டர் 1ல் இருக்கிற பகடியில் கீழே என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன நம்பர்னே ஆப்போசிட் கேட்கல, நம்ம தான் இது 2க்கு ஆப்போசிட்னு கண்டுபிடிக்கணும். சரியா? புரியுதுங்களா கொஸ்டினே? சூப்பர்ப்பா. ஸோ முதல் நமக்கு வந்து 2 பகடை கொடுத்துருக்காங்க, தெளிவாக தெரியுது. புள்ளி வச்சிருக்கத்தால நம்ம முதல்ல இந்த பகடையை நம்பராக கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இது ரோமன் லெட்டர் 1 பகடை, மேலே 2 புள்ளி இருக்குது, 2ன்னு போட்டுக்கிட்டேன். இங்கே 4 புள்ளி இருக்குது, 4 நம்பர் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் 3 புள்ளி இருக்குது, இந்த பக்கம் நான் 3 நம்பர் போட்டுக்கிட்டேன். சரியா? நெக்ஸ்ட்டு மேலே வந்து 1 இருக்குது, 1 புள்ளி, அங்கே 1ன்னு வச்சுக்கிட்டேன். இங்கே சைடில் 5 புள்ளி இருக்குது, இங்கே 5ன்னு எழுதிக்கிட்டேன். இங்கே சைடில் 2 புள்ளி இருக்குது, இங்கே 2ன்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நமக்கு 2 பகடை கொடுத்துட்டாவே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால்,
அதாவது ரெண்டு பகடையிலையும் காமனாக ஒரு நம்பர் தான் இருக்கணும். ரெண்டு நம்பர் இருக்கக்கூடாது. ரெண்டு நம்பர் இருந்தால் அது வேற. ஸோ இந்த பக்கமும் ரெண்டுன்றது காமனாக இருக்குது. கரெக்டா? ரெண்டுன்றது காமனாக இருக்குது. வேறு எந்த நம்பரும் இல்லை. ஏன்னா இங்கே 3 இருக்குன்னா இங்கே 3 இல்லை, 4 இருக்குன்னா இங்கே 4 இல்லை. கரெக்டா? ரைட்டு. அப்போது ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்படி இருந்துட்டா இது கடிகாரம் சுற்றும் திசையில் போட்டாவே ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இது ரோமன் லெட்டர் 1க்கான பகடை, இது ரோமன் லெட்டர் 2க்கான பகடை. சரிங்களா? இருங்க, ரோமன் லெட்டர் 1, இது 2. சரிங்களா? ஓகே, இதில் 2 காமனாக இருக்குது. அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2ன்னு எழுதிடுறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பகடை எடுத்துக்கிறேன். படியில் எது காமனாக இருக்குது? 2. அப்போ 2லேருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும். அப்படின்னா 2க்கு அடுத்தது 4, 4க்கு அடுத்தது 3 வரும். கரெக்டாக? புரியுதா? அப்போ 2க்கு அடுத்தது 4, 4க்கு அடுத்தது 3ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது பகடை 2 தான் காமனாக இருக்குது. இதிலிருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் போகணும். அப்படின்னா 2க்கு அடுத்தது 1 வரும். இங்கே பாருங்கள், 2க்கு அடுத்தது 1, 1க்கு அடுத்தது 5ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை எழுதிட்டாவே மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ அது பாருங்க, 4க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 4ன்னு அர்த்தம். இவ்வளோதான். அடுத்ததுங்க பாருங்க, 3க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, படியில் கீழே என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. மேலே நமக்கு தெரியுது 2ன்னு. அப்போ 2க்கு ஆப்போசிட் தேவை. 2க்கு ஆப்போசிட் போய் தேடினா இங்கே 2 மட்டும் காமனாக இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அது காமனாக இருக்கிற நம்பர். ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1க்கு ஆப்போசிட்னா 4ன்னு சொல்லிடலாம், 3க்கு ஆப்போசிட்னா 5ன்னு சொல்லிடலாம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் காமனாக இருக்கக்கூடிய 2 இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் கேட்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பகடைன்னா 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் தான் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இப்போது எதெல்லாம் ஆப்போசிட் நமக்கு தெரியும். 4க்கு ஆப்போசிட் 1, அப்போ 4க்கு ஆப்போசிட் 1ன்னா இது 2க்கு ஆப்போசிட் 4 1 வராது. புரியுதா? இது பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இது ஒரு பகடை, இதுக்கு 2க்கு ஆப்போசிட் தேவை. இப்போ 2க்கு ஆப்போசிட்டுன்னா 4 இது பாருங்க 1 ஆப்போசிட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 4 1 ஆப்போசிட்டில் இருக்குது. 4 1 ஆப்போசிட்ல இருந்தால் 2 எப்படி வரும்? வராது இல்லையா? வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 4யும் 1யும் கேன்சல் பண்ணுறங்க. அது 2க்கு ஆப்போசிட் வராது. ஓகேவா? அடுத்தது 3க்கு ஆப்போசிட் 5ன்ட்டாங்க. அப்போ 3 5 2க்கு ஆப்போசிட் வராது. 3 5 2க்கு ஆப்போசிட் வராது. அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ மீதி 2 நம்பர் தான் இருக்கும். மீதி இருக்கிற இந்த 2 நம்பர் தான் இதுக்கான ஆப்போசிட். அப்போ 2க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 2. அவ்வளோதாங்க. போய் பார்க்கலாமா? 2க்கு ஆப்போசிட் 6. அப்போ 2க்கு ஆப்போசிட் 6ன்னா இதோ பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியானது. அது மாதிரி டிக் பண்ணியிருக்காங்க. 5ன்னு 6 தான் ஆன்சர். ஓகேவா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ இதில் சார் எனக்கு இந்த இடம் குழப்பமா இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த 4க்கு ஆப்போசிட் 1, 3க்கு ஆப்போசிட் 5ன்னு கண்டுபிடிச்சிட்டல. இப்போ இங்கே என்னென்ன நம்பர் தெரியுதோ அதெல்லாம் காமனாக, அதாவது இப்போ 2க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்ல, அதெல்லாம் கிடையாதுன்னு அர்த்தங்க. 2க்கு ஆப்போசிட்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி நம்ம 4 1 ஆப்போசிட், 3 5 ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ 4 1 3 5 எல்லாம் 2க்கு ஆப்போசிட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த நம்பர்லாம் கேன்சல் பண்ணிடணும்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். புரியுதா? இங்கே என்னென்ன ஆப்போசிட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களோ அந்த நம்பர்லாம் 2க்கு ஆப்போசிட் இல்லை. ஓகேவா? அப்போ 3 1 4 5 இதை நீக்கிட்டிங்கன்னா மீதி 2 நம்பர் தான் இருக்கும். அதில் ஒரு எண் 2, இன்னொரு எண் அது ஆப்போசிட் 6. அவ்வளோதான். 6க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 6. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர்பா சூப்பர்பா. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. கரெக்டாக இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே இருக்குது. அப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் போகிறீங்களா? போட்டுருவோம் வாங்க, போட்டுடலாமா? ஓகே, இது முடிஞ்சிச்சா? இருங்க, ஹோம்ஒர்க் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கணக்கு நடத்திடலாமான்னு பார்க்குறேன். இல்லைண்ணா இந்த பாருங்க 334 ஹோம்ஒர்க் தரேன். ஏன்னா நல்லா கவனிச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த கணக்கு நீங்களே போடுங்க. பக்கங்கள் 1 2 3 4 5 மற்றும் 6 எண்கள் கொண்ட பகடைகள் இருநிலை கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் 6 பக்கம் இருக்குது. 2 நிலைகள் கொடுத்துருக்காங்களாம். அதில் படத்தில் 3க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன அப்படின்னு 2004 RRB எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது RS அகர்வால் புக்கில் தாங்க இருக்குது.
சரியா? ரைட்டு. இப்போ பாருங்க, பகடை 2 நிலை கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. பொறுமையாக போடுங்க, ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். ஆப்ஷன் ஏ 2, பி 4, சி 5, டி 6. மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்த கணக்கு இருங்க. இது ஒரு கணக்கு விட்டுருக்கல, இது நம்மளே போட்டுடலாமா? இருங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பகடையில் 2 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடிப்பக்கத்தில் 4 இருக்கும் பொழுது மேல் பக்கத்தில் இருக்கும் எண் எது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுவும் ட்விஸ்டடான கொஸ்டின். இதுவும் வந்து RS அகர்வால் புக்கில் தான் இருக்குது. என்னன்னா, 2 பகடையோட நிலை கீழே கொடுத்துட்டாங்க. சொல்கிறீங்களா? 2 பகடை இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே 4 இருக்குதான். எதில்? மேபி இங்கேயும் 4 இருக்கலாம், இங்கேயும் 4 இருக்கலாம். ஓகேவா? அப்போ கீழே 4 இருக்குன்னா மேலே என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? நான் நார்மலாகவும் போடுறேன், பட் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னா டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? என்ன கேள்வி? கீழே 4 இருக்கான். அப்போ இங்கே மேபி இங்கேயும் 4 இருக்கலாம், அல்லது இந்த பகடியில் 4 இருக்கலாம். ஏன்னா எந்த பகடெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. ஒருவேளை கீழே 4 இருந்தால் மேலே என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? கரெக்ட். அப்போது பாருங்களேன், மேலே 2த்துலேயுமே 1ன்னு இருக்கிறதால அப்போ கண்டிப்பாக கீழே 2த்துலேயும் 4 தான் இருக்கும். ஆமாம் தானே? புரியுதா? மேலே காமனாக வந்துருச்சு, அப்போ கீழேயும் 4 தான் இருக்கும். அப்போ 1 தான் ஆன்சர். ஸோ இது கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம். பட் இதெல்லாம் எனக்கு வேணாம் சார், நார்மலாகவே போட்டு கொடுங்க. போட்டுருவோம் வாங்க, போடலாமா? இப்போ கீழே 4ன்னு இருக்குதான், மேலே என்ன நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ 4க்கு ஆப்போசிட் என்ன? இதான் கேள்வி. புரியுதா? ஸோ 4க்கு ஆப்போசிட் என்ன? அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், மொதல் பகடையில் இது பாருங்களா, இது எழுதிக்கலாமா? மொதல் பகடை இதில் 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பகடை ரெண்டாவது பகடையில் 1 இங்கே 5, இல்லை இது 6ங்க, சாரி இது 6. ஓகேவா? இது 6, இது 5. ஓகேங்களா? ஓகே. இப்போது என்னென்னா, 2 பகடை கொடுத்துட்டு இந்த 2 பகடையில் ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கணும். அப்போ பார்த்தா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. வேறு எந்த நம்பரும் காமனாக வரக்கூடாது. மேபி 2 நம்பர் வந்தால் அது வேறு டைப். ஓகேவா? அது புரிஞ்சுங்க. ஒரே ஒரு நம்பர் 2 பகடையிலையும் 1ன்றது தான் காமனாக இருக்குது. கரெக்டாக? கரெக்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கடிகாரம் சுற்றும் திசையில் போட்டாவே ஆன்சர் வந்துடும். நான் இது மொதல் பகடை, இது ரெண்டாவது பகடைன்னு பேர் வச்சுக்கிறேன். மொதல் பகடியில் ரெண்டாவது பகடிலையும் 1 காமனாக இருக்கிறதால நான் இந்த பக்கம் 2 பகடிலையும் 1 முதல்ல எழுதிட்டேன். ஏன்னா இது ரெண்டுமே காமனாக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணால், மொதல் பகடை எடுக்கிறோம். இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும். கடிகாரம் சுற்றும் திசைன்னா 1க்கு அடுத்தது 2 வரும், 2க்கு அடுத்தது 3 வரும். அது அப்படியே 2, 3ன்னு தெளிவாக எழுதிங்க. பக்கத்தில் 2, 2க்கு அப்புறம் 3. அதாவது 1, 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 வரும். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது பகடை எடுக்கிறேன். ஸோ ரெண்டாவது பகடை எடுக்கும்போது 1 காமனாக இருக்குது, அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும். அப்போ 1க்கு அடுத்தது 6 வரும், 6க்கு அடுத்தது 5 வரும். கரெக்டாக? 1க்கு அடுத்தது 6 வரும், 6க்கு அடுத்தது 5 வரும். கரெக்டா? கரெக்டுங்க. சரியா? சரி. இப்போ என்னன்னா, இது எழுது, இது வரைக்கும் இதை ஏட்டினா ஆன்சர் வந்துடும். இது வரைக்கும் கேர்ஃபுல்லாக எழுதணும். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, இப்படியே ஒரு கோடை போடுங்க. அதாவது 2க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 2, அடுத்தது 3க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 3ன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் கொஷினில் 4க்கு ஆப்போசிட்னு கேட்டாங்க. அப்போ 4 இங்கே எங்கன்னா கண்ணுக்கு தென்படுதான்னு கேட்டால் 1 இங்கே காமனாக இருக்குது, அதை விட்டுருங்க. அடுத்தது 2, 6, அடுத்தது 3, 5 இதான் இருக்குது. 4ன்றது நமக்கு கண்ணுக்கே தெரியல. ஆனால் கொஸ்டினில் 4க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்களேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா கவனிச்சிங்க. 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ பாருங்களேன், 3க்கு ஆப்போசிட் 5ன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த 3ம் 5ம் 4க்கு ஆப்போசிட் வராது. கரெக்ட் தானே? ஏன்னா 3, 5 ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்போ 4க்கு இந்த 2 நம்பர் ஆப்போசிட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 5யும் 3யும் கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா அது ஆப்போசிட் வராது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 2ம் 6ம் ஆப்போசிட்டில் இருக்குன்னா இந்த 2ம் 6ம் 4க்கு ஆப்போசிட்டில் வராது. கரெக்டா? கரெக்டு. அப்போது 2யும் 6யும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ மீதி 2 நம்பர் தான் இருக்கும், 1, 4. அப்போது 1க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 1ன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க.
அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 4க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ 4க்கு ஆப்போசிட் 1, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதை தான் முதல்ல சொன்னேன், 2 பக்கமும் 1 மேலே மேலும் இருக்கிறதால கண்டிப்பாக கீழே 4 நாள் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அது உங்களுக்கு புரியலன்னா இந்த மெத்தட்லேயே போடுங்க, தெளிவாக வரும். சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் 100% கரெக்டாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க அடுத்த கேள்வி. ஓமார்க் போகலாமா? ஓமார்க் இல்லை, 335வது 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்னன்னா 3க்கு எதிர்த்தளத்தில் உள்ள எண் ஏது? 3க்கு ஆப்போசிட் என்ன தான் கேள்வி. இப்போ 2 பகடை கொடுத்துருக்காங்க. மொதல் படியில் 2, 5, 3ன்னு இருக்குங்க. 2வது படியில் 5, 4, 2ன்னு இருக்கு. இப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், 2 பகடையிலையும் 2 பகடை கொடுத்துட்டாவே ஒரே ஒரு எண் மட்டும்தான் 2 பகடையிலையும் காமனாக இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இங்கே 2 இருக்குது. இதில் மொதல் பகுதியில் 2வது படியில் 2, 2ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மொதல் படிலையும் 2வது படிலையும் 5 காமனாக இருக்குது. இந்த மாதிரி 1க்கு மேற்பட்ட எண் காமனாக வந்துட்டா, நல்லா கவனிச்சுக்கணும், 1க்கு மேற்பட்ட எண் காமனாக வந்துருச்சுன்னா, இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் 5, 2 இருக்குது, இந்த பக்கமும் 2, 5ன்னு இருக்குது. இப்படி இருந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த 3க்கு ஆப்போசிட் 4, இந்த 2 நம்பர் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3, வேற எந்த நம்பரும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? 5க்கு ஆப்போசிட்னு கேட்டேன்னா கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க இயலாதுன்னு போடலாம். இந்த மாதிரி 2 எண் காமனாக வந்துருச்சுன்னா, 2 எண் காமனாக வந்துருச்சுன்னா, இப்போ இந்த 3ம் 4 மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது 2 கடையில். கரெக்டா? அப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3, இந்த 2 நம்பர் தான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதாங்க. தெளிவாக புரியுதா? அப்போ இங்கே என்ன கேள்வி? 3க்கு ஆப்போசிட், அப்போ 4 தான் ஆன்சர். இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் திடீர்னு 2க்கு ஆப்போசிட்னா கண்டுபிடிக்க இயலாது. மேபி அதை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா 2க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்க சிரமம். 2க்கும் 5க்கும் ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, தெளிவாயிடுச்சா? சூப்பருங்க. இது ஒரு டைப்பு, தெளிவாக நோட் பண்ணி வச்சுங்க, குறிப்பேறி வச்சுங்க. ஓகேங்களா? ரைட்டுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். இப்போ நான் அதே அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்கள் தான் போட போகிறீங்க. 336வது கேள்வி. இது நான் சொல்லட்டுனா இல்லையான்னு தெரியல, இல்லை சொல்ல. ஓகே, 336வது கேள்வி. ஒரு பகடையில் 2 வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்தின் எதிர் பக்கத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளது? சரிங்களா? அதாவது 2க்கு ஆப்போசிட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ 1, பி 2, பி 3, சி 6, டி கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இப்போ போன கணக்கில் இந்த கணக்கு கூட எடுத்துங்களேன், இதில் 5க்கு ஆப்போசிட்னு கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்க இயலாதுன்னு டிக் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் புரியுதா? போடுங்க. போட்டிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 337வது கொஸ்டின். எஸ்எஸ்சியில் 2019 கேட்டு வச்சிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான், இதுவும் அகர்வால் புக்கில் தான் இருக்குது. ஒரு பகடைய சுற்றப்பட்ட 2 வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடிப்பக்கத்தில் 3 இருந்தால் மேல் பக்கத்தில் உள்ள எண் என்ன? ஸோ 3க்கு ஆப்போசிட், அவ்வளோதான். இதான் கீ பாயிண்ட்டு. ஸோ 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, ஈஸியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ 4, பி 1, சி 2, டி 6. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்தது இது நானே போட்டோமா, எஸ்எஸ்சி 2011 கேட்டிருக்காங்க. பட் இங்கே முக்கோணமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள். ஏன்னா இப்போ புள்ளி வச்சு நான் என்ன உங்களுக்கு இன்ட்டு சொல்லணும், அதே தான் எங்கள் முக்கோணத்தையும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் வரலன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் அடுத்த கிளாஸில். 2 கனசதுர திண்மத்தின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரி பெரிய பேராகிராஃபெல்லாம் சொன்னால் குழப்பிக்காதீங்க. என்னடா சொல்ல வரீங்களா? குழப்பிக்காதீங்க. நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். தெளிவாக படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு எண்ணுக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருப்பாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், கீ பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், மீதான் தேவையில்லை. ஏன்னாங்க பாருங்கள், ஒரு சதுரத்தின் திண்மம் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த லைன் தேவையில்லை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சிறிய முக்கோணங்கள் உள்ளது. ஸோ இதில் பாருங்கள், 6 முக்கோணம், இங்கே 2 முக்கோணம், இங்கே 3 முக்கோணம், இங்கே 5 முக்கோணம்னு ஒவ்வொன்றிலையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்பரில் முக்கோணங்கள் இருக்குது. சரிங்களா? அதான் அவங்க சொல்கிறாங்க. கனசதுரத்தின் மற்றொரு பகுதியில் அடிப்பக்கத்தில் ஒரு முக்கோணம் இருந்தால் மேல் பக்கத்தில் எத்தனை முக்கோணம் இருக்கும்? அதாவது கீழே ஒரு முக்கோணம் இருக்குதான், அப்போ மேலே எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேட்குறாங்க. கீ பாயிண்ட் எடுத்தால்
ஒரு முக்கோணம், அதாவது ஒன்றுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றுக்கு எதிர்ப்பக்கம் என்ன இருக்குதுன்னு கேட்கறத விட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, சூப்பர். அப்போ 2 பகடை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், மேலே 5 முக்கோணம்னா 5 நம்பரை போட்டுனாலே போதும். ஒன்றுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ 4, பி வந்து 3, சி 2, டி 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4, 3, 2, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இது சிலபஸில் புதுசாக, அதாவது ஆல்ரெடி பகடை இருக்குது, பட் குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வி ரீசனிங்கில் கேட்கும் போது இதில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு தலைப்பாக இருக்குது, அதனால தான் டெப்த்தாக நடத்தியிருக்கேன். இது 2 பகடை வச்சு தான், நாளைக்கு 3 பகடை, நாளை மறுநாள் 4 பகடை வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பகடை 4 கிளாஸ் நடத்த போகிறேன். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.